அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். நான் இப்ப இன்றைய தினத்தில இருந்து உங்களுக்கு பரீட்சை தாள்களில் கொஞ்சம் பயிற்சி அளிக்க விரும்புகிறேன். அந்த வகையில உங்களுக்கு பரீட்சை தாள்கள் அனுப்பப்பட்டு ஓரிரு தினங்களுக்குள் அவற்றுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்றேன். ஆகவே நான் என்றால் அதற்கு நீண்ட நேரம் தேவை. அப்ப நான் வினாத்தாளுக்குள் விரைவாக நுழைகின்றேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து பயணிக்கவும். அதாவது வினாத்தாளை பார்த்து வினாத்தாளுக்கு விடையளிக்கிற முயற்சியில நீங்களும் என்னோடு சேர்ந்து, அதாவது விரைவாகத்தான் இவற்றுக்கு விடையளிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். என்ன காரணம் என்றால் இது ஒரு அதாவது அரச பரீட்சையை ஒத்த தாளாக இருக்கின்றது. ஆனா வினாக்களுக்கு நாங்கள் ஒரு குறுகிய நேரத்துக்கு விடை கண்டுபிடித்தோமா இருந்தால் தொடர்ந்து கூடிய பயிற்சிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். சரி, இனி வினாவுக்கு வாரன். இதனை பூரணமாக ஒரு சதுர வடிவாக மாற்றுவதற்கு இதனுடன் இணைக்கப்பட வேண்டிய சிறிய சதுரங்களின் எண்ணிக்கை யாரு? அப்ப உங்களுக்கு தெரியணும், சதுரம் என்றால் 4 பக்கங்களும் சமன். அப்ப நாங்க இதுல தெரிகின்ற பக்கத்தை கணக்கில் பார்க்கிறோம். அதிகம் இருக்கிற பக்கம் 1, 2, 3, 4, 5. அப்ப இங்கேயும் 5 வரையில இருக்கணும். அப்ப 5 25 இருத்தல் வேண்டும். ஆனா இங்க இருக்கிறது எத்தனை? 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ 25ல 12 போனால் இன்னும் 13 தேவை. இரண்டாவது விடை பொருத்தமானது. இனி நாங்க அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இரண்டாவது வினா தலைகீழாக பார்க்கும் போதும், இதனை தலைகீழாக பார்த்தா என்ன, அல்லது முகப்பார்க்கும் கண்ணாடியில் பார்த்தாலும் அப்படியே மாற்றமின்றி தெரியும் வடிவம் எது? இந்த தலைகீழாக பார்ப்பதில் 2 வகையான மாற்றம் இருக்கின்றது. அதாவது தலைகீழாக அப்படியே பிம்பத்தோற்றம் போல தெரிவது ஒன்று, தலைகீழாக வலஞ்சொலியாக இடஞ்சொலியாக திரும்பி தெரிவது ஒன்று. அப்ப இதுல என்ன தலைகீழான தோற்றம் என்று தெரியவில்லை. ஆயினும் நாங்கள் பிம்பத்தோற்றம் என்று கருதி கொண்டு பார்ப்பதுதான் அழகான செயல். அப்ப இதுல சொல்லப்படுது தலைகளாக மாற்றினாலும் முகம் பார்க்கும் கண்ணாடியில் பார்த்தாலும் அப்படியே மாற்றமின்றி தெரிவது என்றால் அதற்கு தலை பிம்பத்தோற்றம் கண்ணாடியில பார்க்கின்ற போது அப்படியே தெரிய வேண்டுமாக அப்படியே தெரிவதாக இருந்தால் அது நிலைக்குத்து சமச்சீரச்சு உள்ளதாக இருக்க வேண்டும். அப்ப இந்த வடிவங்கள் எது நிலைக்குத்து சமச்சீரச்சு உடையது என்று சொன்னால் இது ஒன்றுதான். இது நிலைக்குத்து சமச்சீரச்சாக இருக்கின்றது. இது பக்கம் சமனாக இருக்கின்றது. இப்ப இது நிலைக்குத்து சமச்சீரச்சு இல்லை. இங்கால ஒரு மாதிரி இருக்கு, அங்கால ஒரு மாதிரி. அது நிலைக்குத்து சமச்சீரச்சு இல்லை. அப்ப இது 2 நிலைக்குத்து சமச்சீரச்சு இல்லை. அப்ப தண்ணீருக்கு சரியா தெரியணும் என்றால் அது கிடைச்சமச்சீரச்சு இருக்கவன் கிடையாக. அப்ப இது கிடைச்சமச்சீரச்சு இருக்கு, இதுக்கு கிடைச்சமச்சீரச்சும் பிழை ஆனபடியால், ஆனா கவனிங்கோ, ஆனபடியால் பொருத்தமான விடை 2 என்பது தெளிவாகின்றது. ஒரே அளவான 6 பக்கங்களை கொண்ட ஒரு யாது? ஒரே அளவான 6 பக்கம் என்று சொன்னால் இங்கே 6 பக்கம். இங்க பாருங்கோ, இது ஒரு பக்கம், இது 2ஆம் பக்கம், இது 3, இது 4, இது 5, இது 6. அப்ப இதுதான் விடையாக அமைகின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த வினா, காலை 7 மணிக்கு புறப்பட வேண்டிய பேருந்து 40 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டு, அப்ப 7:40க்கு புறப்படுகின்றது. புறப்பட்டு சென்றடைய வேண்டிய இடத்துக்கு 15 நிமிடத்துக்கு முன்னதாகவே சென்றடைந்தது. அப்ப அது 15 நிமிடம் முன்னதாக சென்றிருக்கின்றது. பயணத்தில் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் 4:20 நிமிடங்கள். அப்ப 4:20 இருந்து அது முந்தி சென்ற 15 கழிப்போமாக இருந்தால் 4:05 அது சென்றிருக்கின்றது.
அப்ப நாங்க இது என்ன செய்ய வேண்டும்? 7 மணியோட 4:05 கூட்ட வேண்டும். இப்ப ஆகவே அந்த பேருந்து சென்றடைந்த நேரம் யாது என்பதுதான் கேள்வி. இப்ப அது புறப்பட்ட நேரம் 7:40. 7:40ஓட இந்த 4:05 கூட்ட வேண்டும். 7:40. அப்ப 7:40ஓட கூட்டினால் இது 45 நிமிடங்களாகின்றது. இது 11:45 என்ற இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு, இறுதி வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். இறுதி வினா, ஒரு அபியாச கோப்பியின் நடு இரு பக்க எண்களினதும் கூட்டுத்தொகை 81 உள்ளன. அந்த அபியாச கோப்பியின் இறுதி பக்க எண் யாது? அப்ப நடுவில் இருக்கிற தாள், 2 தாள்களின் எண்களின் கூட்டுத்தொகை 81 இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நாங்க 81 2ஆல வகுத்தால் 40 வருகின்றது. அப்ப அடுத்தது 41 இருக்கும். நடுவில் இருக்கிற தாள் ஏன் 1 விதி என்றால் அடுத்தது 41. அப்ப இந்த பக்கம் 40, இந்த பக்கம் 41 இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு தெரியணும், இறுதித்தாள்ல முதல் தாள் முன்பக்கம் 1 இருக்கும், அடுத்தது 80 இருக்கும். இரண்டு கூட்டுத்தொகை தான் 81. அப்ப இறுதிப்பக்க எண்ணாக இருக்கக்கூடியது 80 என்பது எங்களுக்கு தெளிவாகி விட்டது. நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் இனி அடுத்த பக்க வினாவுக்கு விடை காணும் முயற்சியில ஈடுபட போகின்றோம். அதாவது நீங்கள் எவ்வளவு அக்கறையோட ஆர்வத்தோட பங்கு பெற்றீர்களோ அதுதான் உங்களுடைய பெறுபேற நிர்ணயிக்க போகுதோம். அதாவது நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீர்களாயிருந்தால் பெறுபேறு சாதகமாக உங்களுக்கு அமையும் என்பதை நீங்க கருதி கொள்ளுங்க. நான் இப்ப 2வது பக்க வினாவை பார்வையிடுகின்றேன். 2வது பக்கம் இது போல இருக்கின்ற பக்கங்களை நான் சரி 6வது வினாவிலே இருந்து விடை காணும் விளக்கம் தருகின்றேன், கவனிக்கோ. உருவிலுள்ள அரியத்தின் மேற்பகுதியிலிருந்து அதே வடிவமுள்ள சிறிய அரியத்தை புள்ளிக்கோடு வழியே வெட்டிய பின் உள்ள இரு உருக்களினது முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் எண்ணிக்கைகளை தருக. இப்ப இதுல நீங்க அவதானிக்க வேண்டியது என்னென்று சொன்னால், இந்த உருவில இருந்து ஒரு அரியத்தை வெட்டுகின்ற போது இப்படியாக அதை வெட்டி எடுத்து விட்டால் இப்ப ஒரு அரியம் கிடைக்கின்றது, அரியம் ஒன்று கிடைக்கின்றது. அதே நேரம் கீழே உள்ளது கிட்டத்தட்ட கனவுரு போல இருக்கு. கனவுரு அல்ல, அது சாய்ந்து இருக்குது. ஆனா கனவுரு போல என்றபடியா நாங்க அதை கனவுரு என்று, ஏனென்றால் எங்களுக்கு இங்க என்ன கேள்வி, இங்க அந்த 2 வடிவத்திலேயும் இருக்கிற முகங்கள், உச்சிகள், விளிம்புகள் தான் கேட்கப்படுது. அப்ப நாங்கள் அதை கனவுரு எடுப்பதிலே ஒரு தவறும் இல்லை. அப்ப முகங்கள், உச்சிகள், விளிம்புகளின் எண்ணிக்கை. இப்ப அரியத்தை பொறுத்தவரையில எங்களுக்கு தெரியும் 5 முகங்கள் இருக்கு. இங்க 2 தான் தெரியுது, மிச்சம் 5 முகங்கள். கனவுருவை பொறுத்தவரையில இப்படியாக இருக்கின்ற கனவுரு என்று இப்படியாக நாங்கள் இதை கற்பனை பண்ணினால் இது சாய்ந்திருக்கிறது, அது வேற விடயம். ஆனால் இதை கனவுருவாக நாங்கள் கருதலாம். கனவுரு என்றால் 6 முகங்கள். மற்ற உச்சிகள் அரியத்துக்கு 3 6 உச்சிகள் இருக்கின்றது. கனவுருவுக்கு 8 உச்சிகள் இருக்கின்றது. சதுரமுகி கனவுருவுக்கும் ஒரே அளவான உச்சிகள். விளிம்புகள் அரியத்துக்கு 3, 6, 9 இருக்கின்றது. கனவுருவுக்கு 12 இருக்கின்றது. இந்த கூட்டுத்தொகை தான் இந்த கேள்விக்கான விடையாக அமைகின்றது. அப்ப முகங்கள் 11, உச்சிகள் 14, விளிம்புகள் 21. அப்ப இந்த விடையாக வருவது முதலாவது விடை. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். அடுத்த வினா, உருவிலுள்ள சதுரமுகி பட்டியின் ஒரு முகத்தின் சுற்றளவு 20 cm ஆகும். அப்ப இதன் சுற்றளவு என்பது இது ஒரு முகத்தின் சுற்றளவு என்றால் இது எல்லாத்துக்கும் சமனான முகமாகத்தானே இருக்கும். ஒரு முகத்தின் சுற்றளவு 20 cm. அப்ப இதன் கருத்து என்ன? இதன் ஒரு பக்க நீளம் 5 cm. அப்ப இதுல 3 நாடாக்கள் பயன்படுத்தப்படுது. இந்த நாடா இப்படியாக இப்படியாக இப்படி, மற்ற நாடா இப்படியாக எங்களுக்கு தெரியாத பக்கங்கள்ல சுத்தி, அடுத்த நாடா இப்படியாக
இப்படியாக இப்படி இருக்கும். அப்ப 3 நாடாக்கள் என்றபடியா ஒரு நாடா 20 சிஎம் என்றால் 20 3ஆல பெருக்கினால் 60 சிஎம் முழு நாடாகும். ஆனா இங்க என்ன சொல்லப்படுகிறது, பசை நாடாவை இழுத்து ஓட்டும் போது 2 மடங்காக நீளம் கூடுகின்றது. அப்ப நாங்க இதை 2ஆல வகுத்தால் அதன் உண்மையான நீளம் 30 சிஎம் என்பது ஆகும். நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் இப்ப 8வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். இப்ப உருவில் காணப்படும் செவ்வக அசைக்கீலம் போன்ற சமனான 4 ஒன்றன் மீது ஒன்று பொருந்துமாறு வைக்குமாறு, பொருந்துமாறு ஒன்றுக்கு மேலே ஒன்று பொருந்த வேணும், சேர்த்து ஓட்டிய பெறப்பட்ட உரு யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இதன் நீளப்பக்கம் 9 சிஎம், அகலப்பக்கம் 3 சிஎம் என்பது தெளிவாகிவிட்டது. அப்ப இந்த வடிவத்தின் சுற்றளவு இது முழுவதும் சுற்றி வருகின்ற சுற்றளவு பரப்பளவு கேட்கப்படுகின்றது. நாங்க பரப்பளவு என்பது பாடத்திட்டத்தில் எங்களுக்கு இல்லை, ஆயினா அதுல அறிவிருப்பது தவறில்லை. அப்ப நாங்க சுற்றளவையும் பார்ப்போம், இங்க பரப்பளவையும் பார்க்கத்தான் வேண்டும். ஏனென்றால் ஒரே அளவிலே 2 விடைகள் இருக்கின்றபடியால், முதலாவது சுற்றளவும் அடுத்தது பரப்பளவு என்றபடியா 2 விடை இருக்கிறபடியா நாங்க பரப்பளவையும் பார்க்கத்தான் வேண்டும். இப்ப பார்ப்போம், இதுல சுற்றளவை பார்க்கின்ற போது நாங்க இந்த 9 சிஎம் உள்ள துண்டங்கள் இங்கே எத்தனை இருக்கின்றது? 1 2 3. அப்ப 9×3 27. இனி 6 சிஎம் உள்ள துண்டங்கள் எத்தனை இருக்கின்றது? அதாவது வேறு ஒரு நேரத்தில் காட்டுறேன், ஏனென்றால் நாங்கள் விரைவாக படித்தாலும் படிப்பது தெளிவாக இருப்பது. 1 2 3 4. அப்ப 6 படி 4 6 4 24 செய்யும். இனி 3 படி உள்ளதை இன்னொரு நேரத்தில் காட்டுறேன். 3 படி உள்ள துண்டங்கள் இப்ப காணாதது 1 2 2, அதாவது இன்னும் ஒன்று 3. அப்ப அது 3 9. அப்ப இந்த சுற்றளவு இந்த 3 எண்களையும் கூட்டினால் 11 1 இதுல கூட்டினா 60. அப்ப 60 என்பது இந்த விட அப்ப பொருந்தாது, இந்த 2 தான் பொருந்துகின்றது. இனி நாங்கள் பரப்பளவை காணுவோம். பரப்பளவை காண்பதற்கு நாங்கள் இதில் இருப்பது 9×3 27. இதிலே இருப்பது 9×3 27. இது 2ஐயும் இணைப்போமாக இருந்தால் 9×3 27. அப்ப 27 3ஆல பெருக்கினால் அதன் பரப்பளவு அதாவது 81 சதுர சிஎம். சதுர சிஎம் அல்ல சிஎம் வர்க்கம். இங்க 81 சதுர சிஎம் என்ற, அதாவது முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபட போகின்றோம். அடுத்த வினா 9 10 11 12 வினாக்களை பார்வையிடுவோம். 9வது வினா, 2020 தந்தையார் தனது 50வது பிறந்த தினத்தை கொண்டாடினார். அப்ப கடைசியில தந்தை மகன் வயதுகள் தான் கேட்கப்படுகின்றபடியால் நாங்க 2020 50 கழித்தால் தந்தையார் பிறந்த ஆண்டு 1970 என்பது புலனாகின்றது. அப்ப 3 விடையுமே 1970ஆகத்தான் இருக்கின்றது. இனி மகன் பிறந்ததுதான் உண்மையாக நாங்க விடையை அணுக முடியும். அவரின் மகன் 2030 தனது 20வது பிறந்த நாளை கொண்டாடினார். அப்ப இதுல 20 கழித்தால் 2010 பிறந்திருக்கிறார். அப்ப 2010 என்பது இது தவறான விடை, இதுக்கும் தவறான விடை. அப்ப 3வது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். 10வது வினா, ஒரு வகுப்பில் ஒரு பிள்ளைக்கு 5 கொப்பிகள் வீதம் 16 பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய கொப்பிகள் இருந்தன. மேலும் சில பிள்ளைகள் வகுப்பில் சேர்ந்தமையால் இருந்த கொப்பிகள் அனைத்தும் 4 வீதம் வழங்கப்பட்டன. மேலதிகமாக சேர்ந்த பிள்ளைகளின் எண்ணிக்கை யாது?
அப்ப 16 பிள்ளைகளுக்கு 5 படி வழங்குகிறது என்றால் அங்கிருந்த கொப்பிகளின் எண்ணிக்கை 16 5 பெருக்கினால் 80. அவங்க சொல்லப்படுகின்றது மேலும் சில பிள்ளைகள் சேர்ந்த உடனே 4 வீதம் வழங்கப்பட்டது என்று. அப்ப 80 4 வீதம் வழங்கப்பட்டது என்றால் 4ஆல் வகுத்தால் 20. ஆனா ஏற்கனவே இருந்தது 16, இப்ப வழங்கப்பட்டது 20. அப்ப வந்து சேர்ந்த பிள்ளைகளின் எண்ணிக்கை 4 என்பது தெளிவாகும். இனி 11வது வினாவுக்குள் நுழைவோம். 11வது வினா, இச்சதுர வடிவ காணி அம்புக்குறி காட்டிய திசை வழியே பார்த்தாலும் 9 கம்பங்கள் தெரிகின்றன. ஆகவே காணியை சுற்றியுள்ள கம்பங்களின் மொத்த எண்ணிக்கை யாது என்பது கேள்வி. இப்ப எங்களுக்கு தெரியணும், இதுல 9 கம்பங்கள் இருந்தாலும் இந்த மூலைகள்ல இருக்கின்ற கம்பங்கள் இரு தடவை எண்ணப்படுகின்றது, 2 பக்கங்களாலும் எண்ணப்படுகின்றது. இப்ப பாருங்க, இந்த கம்பம் இங்கேயும் எண்ணப்படும், இங்கேயும் எண்ணப்படும். இதே போல ஒவ்வொரு மூலையும் இரு பக்கங்களாலும் எண்ணப்படுகின்றபடியால் நாங்கள் இந்த கணிப்பை 9ஆல பெருக்கி, அதாவது இதுல 9 கம்பங்கள் என்று சொன்னபடியா 4 பக்கங்கள் இருக்கிறபடியா 4ஐ 9ஆல பெருக்கி வருகின்ற விடையில இருந்து 4ஐ கழித்தல் வேண்டும். அப்ப 4ஐ 9ஆல பெருக்கினா 4 9 36, 36ல 4 போனால் 32 கம்பங்கள் என்பது விடையாகின்றது. இனி 12வது வினாவை பார்ப்போம். தெருவில் செல்பவர் தேசிய அடையாளத்தை கொண்டு செல்வதற்கு பொருந்தாத விடை. இந்த சொற்களை அவதானிக்க வேண்டும். ஏனென்றால் ஆசிரியர் பெரியவர்களே இதை தவற விடலாம். அப்ப பாதுகாப்புக்கு என்பது பொருந்தும். நாங்க தெருவில் போகைக்க எங்களுடைய அடையாள அட்டை பொக்கத்துக்கு இருந்தால் தற்செயல நாங்கள் ஒரு மயங்கி விழுந்தால் கூடிய அல்லது ஒரு ஆக்சிடென்ட் பற்றி எங்களுடைய சுய அறிவில்லாவிட்டாலும் நாங்கள் எங்களுடைய விலாசத்தை உடனடியாக அறிந்து அவர்களுக்கு தகவல் கொடுத்து உதவி பெறுவதற்கு அது பாதுகாப்புக்கு உதவும். மற்ற ஆளை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தில் அவசர கால நிலை ஒரு நிலை வந்தவுடனே யார் என்பதை நாங்கள் யாருக்கும் உறுதிப்படுத்த வேண்டி இருக்கலாம், அதுக்கும் பொருந்தும். அப்ப தன்னை அறிவதற்கு ஒருவரும் அடையாள அட்டை கொண்டு செல்வது இல்லை, தன்னைத்தான் பார்த்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2ஆம் பக்க வினாக்களுக்கு விடையளித்து விட்டோம். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த 3ஆம் பக்க வினாக்களை பார்வையிட போகின்றோம். நீங்கள் நல்ல முயற்சியாக இருக்கிறீர்கள், ஆர்வமாக கற்கிறீர்கள் என்பது உங்களுடைய தொடர்ச்சியான ஒழுக்கமும் நீங்கள் உங்களை வீடியோவில காணொலியில காட்டுகின்ற மிகச்சிறந்த ஒழுக்கம். இப்ப நான் உண்மையிலேயே சொல்லக்கூடியது என்னென்றால், என்னுடைய நான் ஒரு ஆசிரியர் சொல்ற மாணவர் பின்பற்றவில்லை என்றால் அந்த பிள்ளை ஆசிரியரை உதாசீனம் பண்ணுகிறார் என்பதுதான் கருத்து. அவை எவ்வளவு பாண்டித்தியம் தாங்கள் பெரிய படித்தவ பாண்டித்தியம் உள்ளவ என்று நினைத்து கொள்ளலாம். ஆனா அவை இந்த குறைபாடு அவைக்கு ஒரு சந்தர்ப்பங்கள்ல தெரிய வரும். இந்த பேர்களை ஏன் காட்டுகின்றேன் என்றால், இவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய காணொலிகளை இங்கே போடவில்லை, அவர்களை பற்றி அவர்களே உணர்ந்து கொள்ளட்டும். அதாவது காணொலி போடுவது மிக முக்கியமான செயற்பாடு என நான் கருதுகின்றேன். அப்படி இந்த தங்களோட முகத்தை காட்டாதவர் இந்த நேரம் வேற பிள்ளை, இப்ப 99 பிள்ளைன்னா 100 பிள்ளை இருக்கும். அப்ப தாங்கள் விலகி போனா மற்ற பிள்ளைக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தானே, அப்ப அவர்கள் அதை செய்வது புண்ணியமாக இருக்கும். ஏனென்றால் நாங்க வாழ்க்கையிலே எங்களால் செய்யக்கூடிய ஏதோ ஒரு நல்ல காரியங்களை செய்து கொள்ள வேண்டும் என்று நானும் எதிர்பார்க்கிறேன். நீங்களும் அதை எதிர்பார்த்தால் நன்றாக இருக்கும். நன்று மாணவ செல்வங்களே, நான் இனி 3வது பக்க வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுகின்றேன். இப்ப நாங்க இந்த கேள்விகளுக்கு விடையளித்துக் கொண்டு வருகிற 6 பக்கங்கள் இருக்குது. ஏதோ முடிந்த அளவில் எங்களால எவ்வளவு வினாக்களுக்கு விடை காண முடியும். ஏன்னா இந்த சூண்டிங் அரை மணி நேரம் தான் செயற்படும். அந்த நேரத்துக்குள்ள நாங்கள் எவ்வளவு வினாக்களுக்கு விடை காண்றோமோ அதை எங்கட கட்டித்தனம். இப்ப இந்த 12வது கேள்வி, முகம் பார்க்கும் கண்ணாடியில் பிம்பமாக காட்சி தருகையில் வித்தியாசமாக தெரியும் உருவம் அல்லாதது எது? இந்த அல்லாதது என்று சொல்ல கவனிக்க வேண்டும். திரும்ப சொல்றேன்.
என்னோட பெரியவர்கள் கூடி இந்த விடயத்துல தவறு விடலாம். அப்ப இந்த உருவங்களை நாங்கள் பிம்பமாக காட்சி அளிக்கின்ற போது என்று சொன்னா, நான் முதலே சொன்னான், பிம்பமாக காட்சி அளிக்கின்ற போது அப்படியே தெரிவதாக இருக்க வேண்டும் என்றால் அது நிலைக்குத்து சமச்சீரச்சு உடையதாக இருக்க வேண்டும். அப்ப இந்த 3 வடிவங்களை நிலைக்குத்தாக நான் பிரித்து காட்டுவனாய் இருந்தால், இதுல சாய்வாக இருந்தாலும் நிலைக்குத்தாக நீங்க கருதி கொள்ளுங்க. என்றால் நான் கருகின்ற கோலு சாய்வாக இருப்பதாக இருக்கு. சரி, நிலைக்குத்தாக இருக்குது என்று சொன்னா இதிலே எது? இங்க பாருங்க, இந்த முக்கோணம் இங்க வருகின்ற போது இப்படியாக காட்சி அளிக்கும், அப்ப மாறி தெரியுது. அதே மாதிரி இங்க பெரிய முக்கோணம் இப்படி வருகின்ற போது இப்படியாக காட்சி அளிக்கும், அப்ப மாறி தெரியுது. அப்ப இது ஒன்றுதான் அல்லாதது என்ற விடைக்கு பொருத்தமானது ஆகும். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். 9 cm நீளமுள்ள 6 இரும்பு கம்பிகள். அப்ப நான் இரும்பு கம்பி தான் காட்ட போறேன். 9 cm 30 cm நீளமுள்ள 6 இரும்பு கம்பிகள், ஒரே அளவான 6 இரும்பு கம்பிகள். நான் அதை முதல்ல 2, 4, 5, 6 இரும்பு கம்பிகள் ஒரு தனித்துண்டாக ஒட்டப்பட்டன. ஒவ்வொரு தடவை ஒட்டும் போதும் ஒவ்வொரு கம்பி துண்டின் 5 cm வீதம் ஒன்றன் மீது ஒன்று வைக்க நேரிட்டது. இறுதியாக கிடைத்த ஒரு தனித்த கம்பி துண்டின் நீளம் யாது? இப்ப நீங்க இதுல பார்க்கணும், இதுல இணைக்கிறது இவைதான். இந்த இணைக்கின்ற 6க்கும் என்றால் 6க்கு 5 தூண்களுக்கு இடையில 6 தூண்களுக்கு 5 இடைவெளி போல இதுல 5 இடைவெளிகள் தான் இணைக்கப்படுகின்றது. இந்த விடயங்கள் உங்களுக்கு நன்றாக புரிந்து கொண்டால்தான் நாங்கள் இந்த பரீட்சையிலே விரைவாக விடையளிக்க முடியும். 6 தூண்களுக்கு இடையில 5 இடைவெளி போல 6 கம்பிகளுக்கு இடையில இது நேராக இருக்கின்றபடியால் 5 இடைவெளிகள் ஒட்டப்படுகின்றது. ஆனா ஒரு ஒட்டுக்கு 5 cm பிரியமாகின்றது. ஆனா ஒரு 5 அப்படியே இருக்கும், மற்ற 5 தான் விரயமாகுது. அப்ப நாங்க இது என்ன செய்யணும்? 6 துண்டங்கள் என்றால் 6 30 cm படி பார்த்தால் 6 3 18 180 cm. விரயமாகிறது 5 25 cm. அப்ப இதுல 25 cm கழிப்போமாக இருந்தால் 155 cm என்பது கேள்விக்கான விடையாகும். அப்ப இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது 14க்கு. இனி நாங்கள் 15வது கேள்வியை பார்வையிடுவோம். ஒவ்வொன்றும் 50 cm உள்ள 6 இரும்பு வளையங்கள் ஒரு வண்டி சக்கரமாக ஒட்டப்பட்டு ஒவ்வொரு தடவை ஒட்டும் போதும் ஒவ்வொரு இரும்பு வளையத்தில் 10 cm வீதம் ஒன்றன் மீது ஒன்று வைக்க நேரிட்டது. இறுதியாக கிடைத்த கம்பி துண்டின் நீளம் யாது? இப்ப இது வட்டமாக இருக்கின்றபடியால் நாங்க முதல் நீளமானதை பார்த்தோம். இப்ப இது வட்டமான கம்பி துண்டங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதுல இது 6 கம்பி துண்டங்கள் இருக்குதாம். அப்ப நான் இப்ப முதல்ல 6 பிரிக்கிறதுக்கு மூலைகள்ல பிரிக்கிறது. இப்படி 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 சும்மா பிரிக்கிறது தேர்ச்சியாக. சரி, 6ஆக பிரிக்கப்பட்டது. 6 துண்டங்கள் என்ற இங்க சொல்லப்படுகின்றது என்னென்றால், இந்த கம்பி துண்டங்களை இணைத்து ஒரு வட்டமாக ஒரு வண்டி சக்கரம் மாதிரி செய்யப்படுகின்றது. இவ்வளையத்தில ஒவ்வொரு இடத்திலையும் ஒட்டுகின்ற போது 10 cm வீதம் விரயமாகின்றது. ஒரு வளையத்தின் ஒரு கம்பியின் நீளம் 50 cm, ஒவ்வொரு இடத்திலையும் 10 cm வீதம் விரயமாகின்றது. அப்ப இந்த 6 இடத்துல 6 கம்பிகளும் ஒன்றாக இணையப்பட்டபடியா, அதாவது எல்லைகள் முனைகள் தொங்கல்களும் இணைந்திருக்கிறபடியால் 6 இணைப்புகள் இங்கே இருக்கும். ஏன் 6க்கும் 6 இணைப்பு இருக்கும், எல்லாம் கடைசி. இப்ப நேராக இருந்தால் இதுக்கும் இணையவில்லை, ஆனா இது இங்க இணைந்திருக்கின்றது. அப்ப இதுல 6 இணைப்புகள் இருக்கும். அப்ப 6 கம்பியின் நீளமும் இங்க 50 cm படி 6ஐ பார்ப்போமா இருந்தால் 6 பெருக்கினா 300 cm. பிறகு இதுல 6 இணைப்புகளை நாங்க கழிக்க வேண்டும். 6 10 60 cm கழித்தோம் என்றால் 240 cm ஆக இருக்கும் இந்த கம்பியின் முழு நீளம். அப்ப இதற்கான விடை முதலாவது பொருத்தமானது. நன்று மாணவ செல்வங்களே,
நீங்கள் என்னோடு சேர்ந்து இப்ப விடைகாலம் விளக்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளும் என நான் எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் இதுல 40 வினாக்களையும் ஒரு குறித்த 35 நிமிடத்துக்கு விடை விளக்கம் தருவது யாராலும் இயலாத காரியம். குறைந்தபட்சம் ஒரு 20 வினாக்களுக்காவது ஒரு வகுப்புல விடைகாலம் விளக்கம் தந்தால், இன்னும் அரச பரீட்சைக்கு இருக்கிற காலம் 15-20 நாட்கள் இருந்தாலும் ஒரு 10-12 நாள் 15 நாள் தான் நாங்கள் வகுப்பு நடத்தக்கூடியதாக இருக்கும். அந்த நாளுக்கு இப்படியான பரீட்சை தாள்களை உங்களுக்கு பயிற்சி தந்து உங்களை பரீட்சைக்கு அனுப்பலாம் என உத்தேசிக்கின்றேன். அதாவது திறமையுள்ள மாணவராக. சரி, இதுல பார்ப்போம். 16வது வினா, தலைகீழாக பார்க்கும்போது வித்தியாசமாக தெரியும் உரு யாது? இப்ப நான் சொன்ன தலைகீழாக பார்ப்பதில் திரும்பி தெரிவது ஒன்று, பிம்பமாக தெரிவது ஒன்று. அப்ப இதுல தலைகீழாக பார்த்தால் வித்தியாசமாக தெரிகிற எழுத்து என்றால் இது திரும்பி தெரிகிறதா அல்லது அதாவது 180 பாகை வலஞ்சொலியாகவோ இடஞ்சொலியாகவோ திரும்பி தெரிகிற போதா அல்லது பிம்பமாக அப்படியே திரும்பி தெரிகின்ற போதா என்றால் இதுல அதாவது பாருங்கோ, இதுல நான் தலைகீழாக இருக்கின்றது என்றால் அது கிடைச்சமச்சீரச்சாக இருக்கின்றது. கிடைச்சமச்சீரச்சு எல்லா எழுத்துக்களுக்கும் இருக்கின்றபடியால் தலைகீழாக தெரிகின்ற போது எல்லா எழுத்துக்களும் அப்படியே தான் தெரியும். அதாவது பிம்பத்தோற்றமாக தெரிகின்ற போது இதிலே ஒரு கண்ணாடி இருந்து, அதாவது இதான் கண்ணாடி என்று வைத்துக் கொள்ளுங்கோ. இந்த கண்ணாடியில இந்த எழுத்துக்கள் பிம்பமாக தெரிகின்றது என்றால் தலைகீழாக அப்படியே தான் தெரியும். ஆனா இவை உண்மையிலேயே வலஞ்சுழியாகவோ இடஞ்சுழியாகவோ வளைந்து தெரியுமாயிருந்தால், இது திரும்பி இருந்தால் இப்படித்தான் இந்த ஈ இருக்கும், மற்றதுகள் எல்லாம் அப்படியே இருக்கும். அப்ப இந்த ஈ என்ற எழுத்து ஒரு எழுத்துத்தான் அடக்கம் தலைகீழாக அரைவட்டம் திரும்புகின்ற போதுதான் அது மாறுபடுகின்றது என்பதை நீங்கள் கருத்திலே கொள்ளுங்கள். அப்ப தலைகீழாக பார்க்கும்போது வித்தியாசமாக தெரிவது எது என்று போட்டு இதுல 1, 2, 3 தந்திருக்கு ஈக்குரியது ஒன்று. அதே மாதிரி தளவாடியில் அதே மாதிரி தெரிவது, தளவாடி என்பதற்கு நான் சொன்னால் நிலைக்குத்து சமச்சீரச்சு. அதே மாதிரி தெரிகிற உருவங்கள் எது என்றால் இந்த 2வது நிலைக்குத்து சமச்சீரச்சு இருக்கின்றது. இதுகும் நிலைக்குத்து சமச்சீரச்சு சமனாக இருக்கின்றது. இது சமபாகங்களும் சமன். இது நிலைக்குத்து மற்ற 2 நிலைக்குத்து அதாவது நிலைக்குத்து சமச்சீரச்சு சமன் அல்ல. இங்க பாருங்க, இது சமனா இல்லை, இது நிலைக்குத்தாக சமனாக இல்லை. இப்ப நான் கேட்கிறத நீங்க சரியா கருத்தினா சரி, இப்படி பார்த்தாலும் சமன் இல்லை. அப்ப இது 2ம் சமனில்லை என்றபடியால் சமனாக தெரிவது 2, 3 மண்ட 2வது விடை என்பதை கருத்திலே கொள்ளுங்கள். இனி 18வது வினாவை பார்ப்போம். ஓர் ஒற்றை எண்ணையும் ஓர் இரட்டை எண்ணையும் கூட்டும் போது கிடைக்கும் எண்ணெய். அப்ப நாங்க அடுத்தடுத்த ஒற்றை எண்ணையும் இரட்டை எண்ணையும் கூட்டுவோமே. இப்ப 3ஓட 4 கூட்டுறோம். 3ஓட 4 கூட்டுவோம். 3ஓட 4 கூட்டினா 7. ஒரு ஒற்றை எண்ணையும் ஒரு இரட்டை எண்ணையும் கூட்டும் போது கிடைக்கும் எண்ணையும் அதே போல் அந்த ஒற்றை எண்ணையும் ஒற்றை எண்ணையும் இரட்டை எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கும் விடையும் முன்னாக 12 எண்ணையும் முறையே குறிக்கும்படி யாது? அப்போ ஒரு ஒற்றை எண்ணையும் அடுத்த இரட்டை எண்ணையால் இரட்டை எண்ணையும் ஒற்றை எண்ணையாக இருந்தாலும் அப்படித்தான் கிடைக்கும். ஏன் கூட்டல் பெருக்கல் எல்லாம் மாறி செய்தாலும் அதே விடைதான் கிடைக்கும். கழித்தல் ஒன்றுதான் மாறுபட்டும். கழித்தல் வகுத்தல் அப்படி செய்ய முடியாது. கூட்டல் பெருக்கலை நாங்கள் மாறி செய்தாலும் விடை அதுவாகத்தான் இருக்கும். அப்ப கூட்டும் போது 7 கிடைக்கின்றது ஒற்றை எண், பெருக்கும் போது 12 கிடைக்கின்றது இரட்டை எண். அடுத்த எண்ணை கூட்டி பெருக்கின்ற போது இப்படியாகத்தான் வரும். அப்ப ஓர் ஒற்றை எண்ணும் ஓர் இரட்டை எண்ணும் விடையாக கிடைக்கும் என்ற 3வது விடை பொருத்தமானது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த வினா, 5வது முக்கோண எண்ணை காண்பதற்கான இலகு வழியால். நீங்க எல்லாருமே அங்கிருப்பீர்கள். முக்கோண எண்ணை காண வேண்டும் என்றால் எத்தனையாவது முக்கோண எண்ணோ
இப்ப ஐந்தாவது முக்கோணம் என்றால் 5ஐ அடுத்த எண்ணால பெருக்கி 5×6 30 2ஆல வகுக்கும் போது ஐந்தாவது முக்கோணம் 15 கிடைக்கின்றது. ஐந்தாவது முக்கோணம் என்பது என்றால் என்ன? 1 2 கீழே 3 கீழே 4 கீழே 5 இப்படியாக முக்கோண கோலத்தில் அமைந்ததான் முக்கோணம். ஒரு கடையில சவக்காரப்பட்டியே சவக்காரங்களை அடுக்கி இருக்கிறத கற்பனை பண்ணுங்க. அப்ப இதுல இருக்கிற சவக்காரங்களின் மொத்த எண்ணிக்கை யாது என்றால் 1 2 3 4 5 என்கின்ற தொடர் என்ன இயற்கை என்ன கூட்டுதல். அப்ப அது 15 தான் பெறும். அப்ப அதை காண்றது இலக வழி என்ன? 5 6ஆல பெருக்கி 30 30 2ஆல வகுத்தால் அப்ப எந்த முக்கோண எண்ணை காணணுமோ அதற்கு அடுத்த நாள பெருக்கி 2ஆல வகுத்தல் வேண்டும். அப்ப 5 6ஆல் பெருக்கிய விடையின் அரைவாசி என்ற முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் இந்த பக்கத்தில் இருக்கின்ற இரு வினாக்களுக்கும் இன்றைய வகுப்புல விடை கண்டுவிட்டோமாக இருந்தால் எங்களுக்கு நேரத்தை சரியாக பயன்படுத்தினதாக இருக்கும். இப்ப 20வது வினாவில நாங்க பார்க்க போறது என்ன விடயம் என்றால், இப்ப நாங்க 20வது வினாவும் பார்க்கிறோம். 21வது வினாவையும் பார்வையிட முடிந்தால் பார்த்து முடித்து விடுதல் வேண்டும். கீழே தரப்பட்டுள்ள வடிவங்களை இணைத்து பெறக்கூடிய இரு திண்ம உருவங்களும் அவை. இது அதாவது வடிவங்களை முகங்களாக கொண்ட உருவங்கள் எவை என்றுதான் கேட்கப்படுகின்றது. வடிவங்கள் 2 பரிமாணம், உருவங்கள் 3 பரிமாணம். வடிவங்களுக்கு அகல நீளம் இருக்கும், உருவங்களுக்கு அகல நீளம் உயரம் இருக்கும். அப்ப இதை கொண்டு ஆக்கக்கூடிய திண்ம இரு உருக்கள் எவை என்று கேட்கப்படுகின்றது. இப்ப எங்களுக்கு இங்கே தெரிவது என்ன என்று சொன்னால், ஒரு முக்கோணி இருக்கு, 2 முக்கோணி இருக்கு, 3 முக்கோணி இருக்கு, 4 முக்கோணி இருக்குது. அப்ப நாங்க இந்த உருவங்களை பற்றி திண்ம உருக்களை பற்றி படித்திருக்கிறோம். கீழே ஒரு சதுர வடிவம் சாய்வாக காட்டுறேன். இப்படியாக இது 4 முக்கோணமாக இப்படியாக இருந்தால் அது கூம்பகம் என்பது எங்களுக்கு தெரிகின்றது. அப்ப கூம்பகம் ஆகணும் என்றால் இது 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 செலவாகும். இப்ப 2 வட்டமும் ஒரு செவ்வகமும் என்றால் இந்த செவ்வகத்தால் வளைகின்ற போது இப்படியாக வளைந்ததாக வரும், இப்படியாக வளைந்து வரும். இந்த வட்டம் 2ம் இந்த பக்கங்களையும் மறுபக்கத்திலையும் இணைகின்ற போது இது உருளையாக வருகின்றது. அதாவது உருளை. இது ஒரு பக்கம்தான் தெரியும், நான் பக்கத்தில் காட்டுறேன். உருளை. அப்ப இதுல கிடைத்தது எது? கூம்பகம் உருளை என்ற 3வது விடை ஆகும். இனி நான் இன்றைய வகுப்புல 21வது வினாவுக்கும் விடை காண்ற விளக்கம் தாரேன். வெற்றிடத்துக்கு பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க. ஊசிக்கு நூல். இப்ப உங்களுக்கு தெரியும், ஊசி இப்படியாக இருக்கும், இந்த ஊசி இப்படியாக இருக்கும், இதுக்குள்ள நூல் கோர்க்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த ஊசியை பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த நூல் தேவை. இது இல்லாம இந்த ஊசியால தைக்கிற பயன்பாடு செய்யப்படாது. அப்ப நூலின் பயன்பாடை உறுதிப்படுத்துவது ஊசி. அப்ப ஊசியை பயன்படுத்தவது நூல் தேவை. நூல் இல்லாம ஊசியால தைக்க முடியாது. அப்ப ஒன்றுக்கு ஒன்று மிக அத்தியாவசியமானது. அதே போல பூட்டுக்கு அத்தியாவசியமான இதுல கேட்கப்படுது பொருந்தாத சொல்லத்தான் கண்டுபிடிக்க சொல்லி. அப்ப 2 பொருந்தக்கூடியதாக இருக்கலாம். பூட்டுக்கு திறப்பு அவசியம். ஏனென்றால் ஒரு பூட்டு இப்படி இருக்குமா இருந்தால் அந்த பூட்டுக்கு நாங்க திறப்பை போட்டுத்தானே பூட்டை திறக்கலாம். அப்ப திறப்பு மிக அவசியம். அப்ப பொருந்தாத விடை என்ற விடைய இந்த விடை வராது. கதவும் அவசியம். கதவு இருந்தா தானே பூட்டு போடலாம். கதவுதான் பூட்டு போடுவோம் கதவுக்கு. அப்ப கதவும் அவசியம். ஆனா வாசல் என்பது அவசியம் என கருதி இல்லாது. ஏன்? வாசல் சும்மா ஒரு தட்டியை வைத்திருக்கலாம், ஒரு பலகையை வைத்திருக்கலாம், ஒரு தகரத்தை வைத்திருக்கலாம், அல்லது இப்ப உள்ள எலக்ட்ரிக் இதுகள் மாதிரி மேலே இருந்து கீழே அப்படியே பட்டினை போட்ட உடனே இலத்திரன்ல இயங்கி கரண்டால அது இயங்கக்கூடியதாக இருக்கலாம். ஆகவே இதற்கு சரியான விடை பொருந்தாத சொல் என்பது வாசல் என்பது எங்களுக்கு புலனாகின்றது. நன்று மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் உற்சாகமாக 21 கேள்விகளுக்கும் விடை காண்ற விளக்கம் கண்டீர்கள்.
இப்ப அன்பு குழந்தைகளே, உங்களை நான் ஏன் வீடியோ போட சொல்றது? என்ன உங்களை பார்த்து நான் ஏதோ அதால நிறைய பயனடைந்து நினைக்கிறீங்களா? அப்படி இல்லையே, நீங்க மாணவர். அப்ப உங்களுக்கு முகத்தை பார்க்கணும். இப்ப இந்த வினாத்தாள் 21 வினாக்கள் விளக்கம் தந்திருக்கிறார். இதில் யாருக்கும் தெளிவில்லை என்றால், தெளிவு என்றால் இப்படி காட்டுங்கோ, தெளிவில்லை என்றால் இப்படி காட்டுங்கோ. அவைக்காக நான் அடுத்த வகுப்புகளில் இன்னும் கொஞ்சம் இலகுபடுத்தி கற்பிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி கற்பிக்க நேரம் பத்தாது. என்றால் இது பரீட்சை திறமையானவர்கள் அதி திறமையானவர்கள் காணுகின்ற பரீட்சை. அப்ப தெளிவு என்றால் உங்களோட முகத்துக்கு நேர, நீங்க இங்க இருந்து கொண்டு அங்கார கையை காட்டாதுங்க. இப்ப நான் வேலை காட்டுறேன் தெரியுதா? இல்ல, என்ற முகத்துக்கு நேர காட்டினா தான் தெரியுது. முகத்துக்கு நேர காட்டுங்கோ, பார்வையிடுவதற்கு தயவு செய்து காட்டுங்கோ. உங்களுடைய ஒழுக்கம் தான் மிக முக்கியம். இந்த விடயம் உங்களை விளங்க இல்லை என்றால் நீங்க படிச்சும் பிரயோசனம். நீங்க பாருங்க, உங்களுக்கு நான் சொல்றது விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இங்க பாருங்க, மயூரன் யகீஸ் என்றவருக்கு விஷயமே விளங்குது இல்லை. அப்ப அவர் என்ன படிக்கிறது? நான் சொல்றேன் முகத்துக்கு நேர காட்டுறது. அதை காட்ட தெரியவில்லை என்றால் நீங்க கற்பதில்லை. ஏனென்றால் சொன்னது செய்வதுதான் செயற்பாடு. அதை விளங்கி கொண்டா சரி. இங்க ஒரு பிள்ளை நித்திர நிசாதஸ்வா நித்திர பாவம். நித்திரதான் மனிதனின் முக்கியம் என்றாலும் படித்தாத்தானே ஓரளவு நல்ல பொறுப்பு எடுக்கலாம். வெரி குட் பிள்ளைகள். எல்லா பிள்ளைகளுக்குமே புரிஞ்சிருக்கீங்க. லிசா என்ற பிள்ளைக்கு விளங்கவில்லை. கணக்கப்படுத்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். முகமது சுலைமான் என்ற பிள்ளை கை காட்டவில்லை. லிசா என்றவருக்கு சவுண்ட் இல்ல போல அவ முடிச்சு கொண்டிருக்கிறார். சரி, மேதீஷ் என்றவர் கையை காட்ட வேண்டும். வெரி குட் பிள்ளைகள், நன்றி. அஜந்த் என்றவர் இந்த முகம் மட்டும்தான் தான் தெரியுது, கண் மட்டும்தான் தெரியுது வீடியோல. அதை நீ பார்க்க வேணும். இந்த பிள்ளைக்கு ஹரிஷ் என்ற பிள்ளைக்கு விளங்கவில்லை என்பதை உண்மையாக ஒத்துக்கொள்கின்றது. ஆனா நான் சொல்றதை கேளுமா ஹரிஷ் என்ற பிள்ளை. இப்ப இதுல இந்த பிள்ளைகளுக்கு உனக்கும் விளங்கவில்லை என்றால் நீ கொஞ்சம் நீயாக உன்னை உருப்படியாக்கி கொள்ள வேண்டும். இதற்கு நானே நீ ரங்கி பெற முடியாது. நான் இப்ப உனக்கு ஒரு காலுக்காக ரங்கி ஆனாவன்னாவில இருந்து கற்பிக்க தொடங்கினா மற்ற பிள்ளைகள் ஏமாற்றப்பட்டு விடுவார்கள். அப்ப ஹரிஷ் என்ற பிள்ளை நீங்க உண்மையை ஒத்துக்கொண்டது பாராட்டத்தக்கது. ஆனால் நீ வேறு யாரிடமாவது பயிற்சிகளை பெற. அதான் என்னால சொல்லுவேன். தெஜுஷன் முகத்தினரை காட்டவில்லை. ஆயிஷா துஷ்கான் முகத்தினரை நீங்க ஒண்ணுமே காட்டினா பார்க்கணும், உங்களை தெரியலாம். சரி, ஓகே, நல்ல பிள்ளைகள். இப்ப நான் இன்றைய வகுப்பை இதோட நிறைவு செய்ய போறேன். மற்ற பிள்ளைகளையும் பார்க்கிறேன். ஏனென்றால் பிள்ளைகள் தங்களை பார்க்கவில்லை என்று, தாங்கள் வீடியோ போட்டோ பார்க்கவில்லை என்று இங்க பல பெரிய அறிவாளிகள் வீடியோ போடவில்லை. அவைகளையும் பார்த்துக் கொள்ளுங்கோ. அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்று பிள்ளைகள். இன்றைய வகுப்பை இதோட நான் நிறைவு செய்கிறேன். இனி நாளைய வகுப்பிலே மிகுதி வினாக்களையும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பயிற்சித்தாள்களை அனுப்புவேன். விடைகளும் அடுத்தடுத்து அனுப்புவேன். நீங்கள் அதை திருத்திக் கொள்ளுங்கள். நன்று. பாய் பாய்.